வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு ஆடு ஒரு ஓநாய் குட்டியை பரிதாபப்பட்டு தன்னோடு வளர்த்து வந்தது. தன்னோட பாலை கொடுத்து அதை உயிரோட காப்பாற்ற ஆரம்பிக்குது. நாள் கிடக்குது. ஆடு இப்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதோட முடியெல்லாம் உதிர்ந்து போகுது. உடம்பு ரொம்பவே சோர்ந்து போகுது. ஆனால் மறுபக்கமும் அந்த ஓநாய் தினமும் ஸ்ட்ராங்கா மாறிட்டே வருது. அதோட கூர்மையான பற்கள் இப்ப வெளியில வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அது முழுசா வளர்ந்ததும் திடீர்னு அந்த ஆட்டின் கழுத்தை பிடிச்சு ஒரே நொடியில் அதை பரிதாபமாக கொன்று விடுகிறது. சாகும் தருணத்தில் கூட அந்த ஆட்டுக்கு புரியாது இது மட்டும்தான். என் பிள்ளை மாதிரி தானே உன்னை வளர்த்தேன், எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்தேனே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பண்ணேன்னு. ரியல் லைஃப்லயுமே இதே தாங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நான் எதையுமே எதிர்பார்க்காம அன்கண்டிஷனலா லவ் பண்றேன், அதனால அவங்க எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு. ஆனா யூ நோ வாட், சில மனிதர்களுக்கு நன்றி உணர்ச்சியே கிடையாது. அவங்க வெயிட் பண்றதெல்லாம் ஒரே ஒரு வாய்ப்புக்கு தான். அது மட்டும் கிடைச்சா அவங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ, யாருக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல உங்களை விட முக்கியமான ஆள் யாருமே கிடையாது. அதனால உங்களை வீக்காக்குற யாரையும் எதையும் பக்கத்துல அண்டவே விடாதீங்க. நல்லவங்களா இருங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. ஏன்னா அளவுக்கு மீறிய கருணை சில நேரங்களில் உங்களுக்கே ஆபத்தாக அமையும். இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ லவ் மை செல்ஃப்னு காமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.